எப்படி சாப்பிட்றீங்க, எப்படி தூங்குறீங்க, எப்படி மூச்சு இழுத்து விடுறீங்க, உங்களுடைய ஹெல்த்துக்காக எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு சாப்பிட்றது, பசிச்சு சாப்பிட்றது, எது தேவையோ அதை சாப்பிட்றது, இப்படிங்கிற இந்த முறைகள் இல்லாமல் எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், என்ன வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ இந்த உடலை வந்து ஒபிஸ் இல்லாமல், ஓவர் வெயிட் இல்லாமல் உடம்பை வச்சுக்கிறது எப்படி? அதுக்கு 3 வழிகள் சொல்கிறேன். சூரிய நமஸ்காரம் இருக்குது, நல்ல ஹத யோகா, நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற யோகா ஆசனங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் தியான பயிற்சி இருக்குது, டயட் இருக்குது, ரிலாக்ஸேஷன் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் உங்கள் உடம்பை இளைக்க வைக்குமே தவிர, முத்திரை மட்டுமே உங்கள் உடம்பை நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் முத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் உடம்பை இளைச்சிடுவேன். நோ, இளைக்க மாட்டீங்க. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தான் நம்ம வந்து உலக யோகா தினம் கொண்டாடினோம். இந்த உலக யோகா தினம் கொண்டாடுறதனுடைய ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீம் இருந்தால் கூட, எப்பொழுதுமே யோக பயிற்சி அப்படிங்கிறது, தியான பயிற்சி, ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, இது எல்லாமே நம்ம உடலை சீராக வைத்துக்கொள்ள வேண்டும், உடலினுடைய எடை சீராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த வருடம் வந்து ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறத தீம் தான் கொண்டு வந்தாங்க. ஒன் எர்த் அப்படின்னா இந்த உலகம் முழுக்க இருக்கிறவங்களுடைய அத்துணை மனிதர்களுக்கும் ஒன் ஹெல்த். ஹெல்த்துன்னா நம்மளுடைய உடல் நல்லபடியாக இருக்கணும். என்னுடைய யோகா ஸ்டுடியோ, அதாவது என்னுடைய யோக சிகிச்சை அரங்கத்தினுடைய ஸ்டுடியோவுடனே இதுவே என்ன ஸ்லோகனே என்னென்னா, ஹெல்த் ஹாப்பி ஹார்மனி. ஹெல்த்து தான் நமக்கு முதல்ல ஹாப்பியை கொடுக்கும், சந்தோஷத்தை. ஹாப்பி தான் நமக்கு ஹார்மனியை கொடுக்கும். இதுதான் என்னுடைய ஸ்லோகனே, என்னுடைய யோகா சென்டரினுடைய ஸ்லோகனே. அதாவது நம்ம உடம்பை என்றைக்குமே சீராகவும் நல்ல முறையிலும் ஆரோக்கியமாகவும் பராமரிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. எப்படி சாப்பிட்றீங்க, எப்படி தூங்குறீங்க, எப்படி மூச்சு இழுத்து விடுறீங்க, உங்களுடைய ஹெல்த்துக்காக எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உலகளாவிய முறையில் பார்க்கும் பொழுது சாப்பாடு அப்படிங்கிறது கன்னாபின்னான்னு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நேரத்துக்கு சாப்பிட்றது, பசிச்சு சாப்பிட்றது, எது தேவையோ அதை சாப்பிட்றது, இப்படிங்கிற இந்த முறைகள் இல்லாமல் எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், என்ன வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்படி வரும்பொழுது எல்லாரையும் பார்க்கும்பொழுது இந்த ஒபிசிட்டி, அதாவது குண்டாக இருக்கிறது தவறு அப்படின்னு நான் சொல்லவே வரல. தாராளமாக ஒரு பூசினா மாதிரி இருக்கிறதோ, இல்லை வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோ, குண்டாக இருக்கிறதோ தப்பே கிடையாது. ஆனால் அது ஆரோக்கியமாக இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ உடல் உயரத்துக்கு ஏற்ற ஒரு பருமன் அப்படிங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அது அழகாக இருக்கா, அசிங்கமாக இருக்காங்கிற வார்த்தையே கிடையாது இங்கே. உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உடல் பருமன் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு, அந்த கரெக்டான அந்த வெயிட்டில் இருக்கிறது, அடுத்தது கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒபிஸாக இருக்கிறது. இதுதான் இந்த 3 வகையில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம சரியான ஒரு ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கும்பொழுதே நமக்கு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. கால் வலிக்கலாம், தலை வலிக்கலாம், லோயர் பேக் பெயின், முதுகு வலிக்கலாம், பல மணி நேரங்களில் உட்காந்து இது லேப்டாப்பில் உட்காந்து முதுகு வலிக்கலாம். இந்த மாதிரி சாதாரணமாக கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு வெயிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. அடுத்தது வெயிட்டு. அந்த வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகி ஓவர் வெயிட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஓவர் வெயிட் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சில நேரங்களில் ப்ரெஷர், அதாவது பிபி வரலாம், அல்லது டயபெட்டிஸ் இருக்கலாம், அல்லது இது எதுவுமே இல்லாமல் வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், அப்புறம் நெஞ்செரிச்சல் இருக்கலாம். இந்த மாதிரி வெயிட் அதிகமாகும்போது அதனால் என்ன பிரச்சனைகள், ஒபிஸ் ஆகிறது. அடுத்தது ஒபிஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, கால் முட்டுக்களுக்கு அதீதமான வெயிட் வருது. நம்ம கால் முட்டுக்கும் பாதத்துக்கும் வெயிட் ஜாஸ்தி ஆகிறது. அப்போ வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், முட்டி வலி, ஆர்த்தரைட்டிஸு இதெல்லாம் வர்றதுக்கான பிரச்சனைகள் உண்டாகுது. ஸோ இந்த உடலை வந்து ஒபிஸ் இல்லாமல், ஓவர் வெயிட் இல்லாமல் உடம்பை வச்சுக்கிறது எப்படி? அதுக்கு 3 வழிகள் சொல்கிறேன். நம்பர் 1, வாக்கிங்கை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனேயே ஒரு ஜிம்மில் போகிறதோ, இல்லை எடுத்த உடனே ஒரு யோகா ஸ்டார்ட் பண்ணுறதோ, எடுத்த உடனே பயங்கரமாக இவ்வளோ நாள் வெயிட் போட்டுட்டு திடீர்னு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, இல்லை நமக்கே ஏதோ பிரச்சனையாச்சு, இல்லை டாக்டர் சொன்னாங்கன்னா உடனே பல மணி நேரம் பயிற்சி பண்ணுறது, போய் தண்டால் பஸ்கி எடுக்கிறது, ஜிம்மில் போயிட்டு கார்டியோ எடுக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா, உங்கள் உடம்பு வந்து
ஈஸி ஆக்கிறதுக்கு முதல்ல வாக்கிங் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது எக்ஸசைஸு, முத்திரை, யோகா இதெல்லாம் பயிற்சி பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகிறதோ இல்லை யோகா பண்ணுறதோ ஏதோ ஒரு உடம்புக்கான எக்ஸசைஸை ஆரம்பிங்க. 3வது உங்களுடைய உடம்பினுடைய உணவு பழக்க வழக்கத்தை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். இந்த 3த்தையும் முதல்ல பண்ணிவிட்டு 4வது அதிமுக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். தூக்கம் சரியான ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்ல சவுண்ட் ஸ்லீப்பு, நல்லா உங்களை மறந்து நல்லா தூங்குறது, அது 4வது. 5வது பாடி எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது. நிறைய தண்ணி குடித்து ஜூஸு, பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது. இந்த 5ம் தான் ஒபிஸ் இருக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது. அது ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் சரி, ஒபிஸ் இருந்தாலும் சரி. சரி, இப்போது உங்களுக்கு நான் சில முத்திரைகளை சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது முத்திரைகள் மூலமாக முதல்ல உங்களை ஒருமித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. முத்திரை மட்டுமே உங்கள் உடம்பை குறைச்சிடாது. அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இந்த முத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், உட்காந்து ஒரு மாதம் பண்ணுறேன், நான் 3 கிலோ குறைக்கணும், ஆனால் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன். அப்படி இல்லைன்னா நான் பல மணி நேரம் முழிச்சிட்ருக்கிறேன், தூங்குறதில்ல, ஆனால் நான் முத்ரா பண்ணுறேன், நான் இளைச்சிடுவேன். கிடையாது. முத்ரா பண்ணுறதுனால நீங்கள் இளைச்சிட மாட்டேங்க. முத்ரா மட்டுமே உங்கள் உடம்பை இளைக்க வைக்காது. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வயதானவர்கள், நடக்க முடியாதவங்க, அவங்களுக்கு படுத்துக்கிட்டே பண்ணுற எக்ஸசைஸ் மூலமாகவும் முத்திரைகள் மூலமாகவும் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷனுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்குறோம். முத்ரா பண்ணுங்க அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன், ஆசனா பயிற்சி பண்ணுங்கள், படுத்துக்கிட்டே சில பயிற்சிகள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது உடல் இயக்கத்துக்கு. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா முதல்ல வாக்கிங்கும் முத்திரையும். முத்திரை எதுக்கு அப்படின்னா அந்த ப்ரெஷர் மூலமாக அந்த உடம்பினுடைய பார்ட் தூண்டப்படுது. அது தூண்டப்பட்ட அந்த கொழுப்புகள் கொஞ்சம் கரையிறதுக்கான ஆயத்தங்கள் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆசன பயிற்சி பண்ணணும். சூரிய நமஸ்காரம் இருக்குது, நல்ல ஹத யோகா, நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற யோகா ஆசனங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தியான பயிற்சி இருக்குது, டயட் இருக்குது, ரிலாக்ஸேஷன் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் உங்கள் உடம்பு இளைக்க வைக்குமே தவிர முத்திரை மட்டுமே உங்கள் உடம்பை. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் முத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் உடம்பை இளைச்சிடுவேன். நோ, இளைக்க மாட்டிங்க. முத்திரை என்ன பண்ணுன்னா ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கும். அந்த கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கான ஆக்டிவேஷன் கொடுக்கும், ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்கும் உடம்பில், அவ்வளோதான். அடுத்த பயிற்சிகள்னு இருக்குது. நமக்கு சாதமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லை குழம்பையே குடிச்சிட்டு இருப்பேன், சாம்பாரையே நான் கிண்ணமாக குடிப்பேன், காய்கறி மட்டுமே நான் சாப்பிடுவேன், அப்படி எல்லாமே கலந்தது தானே. அந்த மாதிரி எல்லா பயிற்சிகளும் சேரணும். முதல்ல உங்களுக்கு முத்திரை பயிற்சி சொல்லித்தரேன். அதாவது முதல்ல சின்மய முத்ரா. அதாவது எப்படின்னா, நீங்கள் இந்த முத்திரை இருக்கு இல்லையா, இது சின் முத்ரா. இந்த 3 விரலை இப்படி மூடிக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் சின்மய முத்ரான்னு பேர். உங்கள் உள்ளங்கையில் நிறைய நரம்புகளினுடைய முடிவுகள் இருக்குது. நம்ம பாடியினுடைய டைஜஷன் பண்ணுற நரம்புகளோட முடிவுகள் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த 3 விரலை இப்படி மூடி வச்சுக்கிட்டு, இந்த 2 விரலை இப்படி இந்த ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் வச்சுட்டு உங்கள் தொடை மேலே வச்சுட்டு நல்ல ஒரு 3லிருந்து 5 நிமிடம் நல்லா பொறுமையாக மூச்சு இழுத்து விடுங்க. இது சின்மய முத்ரா ஃபஸ்ட்டு பண்ணுறது. அதுக்கு அடுத்த முத்ரான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிராணமுத்ரா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 விரலை மூடிக்கிட்டு இந்த இந்த சுண்டு விரல், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோதிர விரல், இதை 3த்தையும் வச்சுட்டு இந்த 2 விரலை இப்படி வச்சுக்கிறது. ஸோ இதை இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு ஒரு 3லிருந்து 5 நிமிடம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இது 2வது முத்திரை. அடுத்தது பார்த்திங்கன்னா லிங்க முத்திரை. அதாவது எப்படின்னா, உங்களுடைய கட்டை விரல் இருக்குல்ல, அதை மேலே வச்சுக்கோங்க. அதை மேலே வச்சுட்டு நான் உங்கள் தொடை மேலே வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா 3லிருந்து 5 நிமிஷம். இதுக்கு பேர் லிங்க முத்திரைன்னு பேர். இந்த 3 முத்திரைகளையும் நீங்கள் காலையில் பண்ணலாம், சாயங்காலம் பண்ணலாம், 2 வேளை பண்ணலாம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசன பயிற்சிகள் நிறைய இருக்குது. அதாவது த்விபாத உட்டானாசனா, சூரிய நமஸ்காரம், இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது. நேரில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு அந்த ஆசனங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே இருக்கக்கூடிய நீங்கள் தொலைபேசியிலையோ இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு யோகா சென்டர்லேயோ ஜாயின் பண்ணி இதை முதல்ல பயிற்சி ஆரம்பிங்க. இன்னொன்று, அதாவது பயிற்சி ஆரம்பித்தா ஒரே மாதத்துலேயே இல்லை டெய்லியோ நீங்கள் வெயிட் மிஷினில் ஏறி உங்கள் வெயிட்டை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா என்னாகும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் தான் ஜாஸ்தியாகும். ஐயோ, இன்றைக்கி நம்ம 300 கிராம் ஏறிட்டோம், நேற்று 1/2 கிலோ கம்மியாக காமிச்சது, இன்றைக்கி 1/2 கிலோ ஜாஸ்தியாக வேண்டாம். அதாவது 3 மாதம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் முதல்ல வெயிட்டை பாருங்கள். அடுத்தது 3 மாதத்தில் ஒரு தடவை வெயிட்டை பார்த்துட்டு 3 மாதம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து வாக்கிங், அதோடு சேர்ந்து ஃபுட்டு டிசிப்ளின், அதோடு சேர்ந்து நிறைய தண்ணி குடிக்கிறது, உங்களுடைய தூக்கம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங், பார்க்குறதெல்லாம் சாப்பிட்றது, மிட் நைட்டில் சாப்பிட்றது, எதெல்லாம் கண்ணில் படுதோ எல்லாத்தையும் எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் இதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு யோகா பண்ணுவீங்க, இல்லை சூரிய நமஸ்கார் பண்ணுவீங்க, இல்லை வாக்கிங் பண்ணுவீங்க, இல்லை ஜிம்முக்கு போவீங்க. இன்னொரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அது சரி வராது.
2மே அதாவது உங்களுடைய உடம்பு குறையணும் அப்படின்னா அதுக்கு ட்ரெயினோட தண்டவாளம் இருக்குல்ல, அந்த தண்டவாளத்துக்கு மேலே தான் 2 ட்ராக்கில் தான் ட்ரெயின் போகும். அந்த மாதிரி நம்ம உடம்புங்கிற ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு பக்கம் நம்ம உடம்பு இளைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ட்ராக் வந்து டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்? உங்களோட ஃபுட்டு டிசிப்ளின். கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான சமயத்தில் கரெக்டாக சாப்பிட்றது, கொஞ்சமாக சாப்பிட்றது, நல்ல மென்று சாப்பிட்றது. இது ஒரு ட்ராக்கு. இன்னொரு ட்ராக்கு எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங், யோகா, ஜிம்மு, என்ன ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறீங்களோ அது ஒரு ட்ராக்கு. இந்த 2த்துலேயும் தான் உங்களுடைய உடம்பு, அதாவது ஒபிஸான உடம்பை ஓவர் வெயிட்டுக்கு கொண்டு வந்து, ஓவர் வெயிட்லேருந்து வெயிட்டுக்கு கொண்டு வந்து, வெயிட்லேருந்து கரெக்டாக நான் கரெக்டு ஸ்லிம்மாக கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது. ஸோ இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது தொடர் பயிற்சி, அதே மாதிரி சரியான நேரத்துக்கு பயிற்சி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உணவு கட்டுப்பாட்டிலையும் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து தான் உங்கள் உடம்பை சரியாக கொண்டு வரும். இவ்வளவு நாள் நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் தயவு செஞ்சு இப்போ முழிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த எபிசோடை பார்க்கும்போது, நான் பேசுகிறத கேட்கும்போது தயவு செஞ்சு உங்கள் உடம்பை பாருங்கள். எந்த இடத்துல எல்லாம் வெயிட்டு நிறைய போட்டிருக்கு. சில பேருக்கு கைகள் மட்டும் பெருசாக இருக்கும், சில பேருக்கு இடுப்பு பகுதி பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய யோகா டீச்சர்கிட்டையோ இல்லை உங்களுடைய ஜிம் ட்ரெயினர்கிட்டையோ நீங்கள் என்ன சொல்லணும், எனக்கு இந்த பகுதி குறையணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு நான் இது பண்ணணும், ஆசனங்கள் பயிற்சி பண்ணணும், இல்லை எந்த மிஷினில் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி பண்ணிவிட்டு அதை அப்படியே நிறுத்தி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட வர்ற யோகா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய ஹைட்டு, அவங்களோட வெயிட்டு, அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, இது எல்லாத்தையுமே ஒரு டேபிளில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான என்னென்ன ஆசனங்கள், எந்த இடத்துல வெயிட் அதிகமாக இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆசனங்களை முதல்ல நாங்கள் ஒரு 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 சார்ட்டு ஒன்று போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி அவங்க மூச்சு பயிற்சி பண்ணணும், எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணிட்டு தான் அவங்கள உட்கார வைக்கிறது. உட்கார வச்சு ஒரு 90 நாள் தொடர் பயிற்சியின் மூலமாக மிகச்சிறந்த பலனை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் உடம்பு தாங்க ஆரோக்கியம். இது வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க அப்படி அது கிடையாது. எங்கே கற்றுக்கிட்டாலும் சரியான முறையில் கற்றுக்கணும், சரியான பலனை பெறணும். உங்களுடைய எனர்ஜி, டைமு, மணி எல்லாத்தையும் செலவு பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்டும் கரெக்டாக கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சீரியஸாக உங்களுடைய உடம்பை நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கட்டாயமாக நீங்கள் மாற்றணும். இது நாள் வரைக்கும் என்ன பண்ணீங்க, என்னென்ன பண்ணணும், எது எது செய்யக்கூடாது, எதெல்லாம் தொடர்ந்து செய்யணுங்கிறத முயற்சி எடுத்துக்கிட்டு இந்த முத்திரை பயிற்சி மட்டுமே உங்களுக்கு அது மட்டுமே உங்களுக்கு பலனை கொடுத்துரும். அதோடு சேர்ந்து மற்ற விஷயங்கள் அத்தனை இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமாக தொடர் பயிற்சியானது பலன் கொடுக்காம போகவே போகாது. அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், ஏன்னா தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னுட்டு. ஸோ அதனால் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு உடம்பு வெயிட் போட்டுட்டோம். இனிமே நான் இது அப்படி கிடையாது, இதுக்குள்ளார ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. தீபாவளிக்குள்ளே நான் அப்படி குறைவேன், நியூ இயர்க்குள்ளே நான் குறைவேன், இல்லை பர்த்டேக்குள்ளே என்னோட இதை அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் உழைச்சிங்கன்னா அதற்கான பலன் நிச்சயமாக கை மேலே கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.